welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு பப்பாயாவை கட் பண்ணி எப்படி thin slices பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பப்பாயால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது உங்களோட ஹார்ட் டிசீஸோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணும். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் A, விட்டமின் C, அப்புறமா விட்டமின் E இருக்கு. இது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹேக். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பழுத்த பப்பாளி எடுத்திருக்கேன். இது ஒரு 1 கிலோ போல இருக்கும். இதோட ரெண்டு சைட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்ணி முடிச்சதும் இதோட தோலை சீவிடுங்க. நீங்க இதர் ஒரு நைஃப் வச்சு சீவிக்கலாம், இல்லாட்டி ஒரு பீலர் யூஸ் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் சீவி முடிச்சுட்டு இதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. சில பப்பாயால உள்ள சீட்ஸ் இருக்கும், சிலதுல இருக்காது. எந்த வெரைட்டியா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை லைட்டா ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணிருங்க. இப்போ அகெயின் இது ஒரு 2 போர்ஷனா கட் பண்ணிக்கோங்க. இது அப்சைட் டவுனா வச்சுட்டு தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லைசஸ் டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை உடனே கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி ஃப்ரூட் பவுல்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த பப்பாயா வச்சு நிறைய ரெசிபீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணியாச்சு இந்த பப்பாயாவை. ஸோ கண்டிப்பாக இந்த பப்பாயா கட்டிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.